வாரிசுகள் கவனிக்காவிட்டால் சொத்துக்களை திரும்பப் பெற முதியோர்களுக்கு உரிமை. ஓய்வு பெற்ற நீதிபதி தகவல். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். கோவையில் பதிவு செய்யப்பட்ட முதியோர் காப்பகங்கள் மற்றும் மாநகராட்சி காப்பகங்களில் உள்ள முதியோர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு பரிந்துரைக்கும் குழு கூட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி பாஸ்கரன் பேசுகையில், வாரிசுகள் கவனிக்காவிட்டால் சொத்துக்களை திரும்பப் பெற மூத்த குடிமக்களுக்கு உரிமை உண்டு என்று கூறினார். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பெற்றோர் பராமரிப்பு மூத்த குடிமக்கள் நலச்சட்டம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர், மாவட்ட போலீஸ் அதிகாரிக்கு இருக்கிறது. ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தின் கடமையாகும். மாவட்டந்தோறும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பல விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. முதியவர்கள் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டாட்சியர் அல்லது கலெக்டரிடம் முறையிட்டு சொத்துக்களை திரும்ப பெற முடியும். நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாஸ்கரன் பேசுகையில், மூத்த குடிமக்கள் தினசரி வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து தீர்வு காணும் வகையில் குழு அமைத்து கலந்தாய்வு மேற்கொண்டு அரசுக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் சிலர் அவர்களது சொத்துக்களை வாரிசுகளுக்கு கொடுத்துவிடும் நிலையில் அவர்கள் கவனிக்காமல் விட்டால் அந்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கு சட்டப்படி உரிமைகள் இருக்கிறது. ஆனால் இந்த உண்மை பலருக்கும் தெரிவதில்லை. எனவே இது குறித்தான விழிப்புணர்வு முதியோர்களுக்கு அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். ரெரா சட்டத்தின் கீழ் பல்வேறு விதிமுறைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நீதிமன்றங்களும் உள்ளன. அதனை அணுகும் பட்சத்தில் தீர்வு காணலாம். மூத்த குடிமக்கள் மிரட்டல்களுக்கு உள்ளாகும் பட்சத்தில் அதற்கு சமூக நலத்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் பேசினார்.